உலக மக்களே வணக்கம். வீட்டு சாப்பாடும் ஹோட்டல் சாப்பாடும் ஒன்று தான், சரிங்களா? இது பணம் கொடுத்து நம்ம வீட்லேயும் சமைக்கிறோம், பணம் கொடுத்து சாப்பிட்றோம். இது வேறு விஷயம், சரிங்களா? அடுத்து அன்னதானம். நான் அதிகமாக சாப்பிட்றதும் இல்லை. இப்போ ஒரு 5 வருஷமாக சுத்தமாக சாப்பிட்றதில்ல, சரிங்களா? அன்னதானம் 5 வருஷமாக சாப்பிடல. நான் நல்லா தானே இருக்கேன், சொல்லுங்கள் மக்களே. அன்னதானம் எதுக்கு பண்ணுறாங்க? அன்னதானம் எதுக்கு பண்ணுறாங்க சொல்லுங்கள், தெரியுமா? தோசியாருன்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்ம புக்கை படித்து சொல்லணும், இல்லை தோசியாருன்னு சொல்கிறது கேட்கணும். இந்த மாதிரி ஒன்று கற்றுக்கிட்டு தான் சொல்ல முடியும், சரிங்களா? நீங்களும் கற்றது எத்தனையோ விஷயத்த கற்றுருப்பீங்க. நம்ம பிறந்தோடனே கற்றுக்கிட்டு வந்தோமா? சரிங்களா? 100 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னுவாங்க. யார்? தோசியாரங்க. எதுக்குப்பான்னு கேட்டால், உங்களை பிடிச்ச தரித்திரம் பூரா அவங்களோட போயிடும். அப்போது ஒரு 50 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு 100 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு அன்னதானத்தில் அவங்க தரித்திரத்தை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு வரீங்க. புரிஞ்சா? உண்மைதானே? சொல்லுங்கள் மக்களே. அன்னதானம் எதுக்கு சாப்பிட்ணும் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 3 டைம் நம்மளால் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட முடியாதா? அப்போ இந்த உடம்பு எதுக்கு? உலக மக்களே சொல்லுங்கள். நம்மளால் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட முடியலண்டா இந்த உடம்பு எதுக்குன்னு கேட்குறேன் நான், சரிங்களா? அடுத்து இந்த அன்னதானம் ஒளியிறது வரைக்கும், சரிங்களா, இந்த பந்தா பகுமானம் இதெல்லாம் நான் சீல் வச்சிட்டேன், சரிங்களா மக்களே? முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பார்க்குறேன்.